ஹாய் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. 2 நாள் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட முடியல. ஸோ 2 நாளைக்குரிய வீடியோ சேர்த்து வச்சு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். நான் போன வீடியோவில் கெஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, மோர் மிளகாய் தான். நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. நான் வந்து சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் மோர் மிளகாய் எப்போ சாப்பிட்டேன்னா, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் சாப்பிட்டுருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து தயிர் சாதமும் இந்த மோர் மிளகாவும் கொண்டு வந்திருந்தான். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மோர் மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எங்கள் அம்மாலாம் அவ்வளோவா பெருசாக செய்ய மாட்டாங்க. ஆனால் கடையில் வந்து எப்பயாச்சும் பார்த்தா வாங்கிப்போம். கடையில் அப்பப்போ வந்து மோர் மிளகாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா பேக்கெட் விற்கும்ல, அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கோம். தயிர் சாதம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்து அது ஒரு மெயினாக அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சுருவாங்க. ஏன்னா வந்து பழைய சாதம் தான் மோஸ்ட்லி வந்து டெய்லியும் சாப்பிடுவாங்களா. ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அது சூப்பராகவே இருக்கும். எனக்கு அந்த தயிர் சாதம், பழைய சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் மோர் மிளகாய் எவ்வளோ பிடிக்கும், எது கூடலாம் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.